புதுக்கோட்டை அருகே உள்ள தேத்தாம்பட்டி கிராமத்தில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையத்தை இயக்கி தண்ணீர் விநியோகிக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்களுக்கு 15 வருஷமா தண்ணி பிரச்சனை இருக்கு, நல்ல தண்ணியே இல்லை. உப்பு தண்ணி யூஸ் பண்றதுனால கிட்னி ப்ராப்ளம் வருது, அதனால நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. புதுக்கோட்டை அருகில் உள்ள தேத்தாம்பட்டி கிராமத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. அருகில் உள்ள வேப்பங்குடியில் ஆழ்துளை கிணறு அமைத்து அங்கிருந்து தேத்தம்பட்டிக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. ஆனால் குடிநீரில் உப்புத்தன்மை உள்ளதால் உடல்நல குறைபாடு ஏற்படுவதாக கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். எங்களுக்கு 15 வருஷமா தண்ணி பிரச்சனை இருக்கு, நல்ல தண்ணியே இல்லை. உப்பு தண்ணி யூஸ் பண்றதுனால கிட்னி ப்ராப்ளம் வருது, அதனால நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தோம், இதுவரை எந்த ஆக்ஷனும் எடுக்கல. காயின் போட்டு தண்ணி இது பண்ணுறதுக்கு ஸ்கீம் இது ரெடி பண்ணி எல்லாம் பண்ணாங்க, ஆனால் தண்ணி வரல. நாங்கள் டெய்லி வந்து தண்ணிக்காக அலைஞ்சிட்டு போயிட்டுருக்கோம். இதை கலெக்டர் எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி நல்ல தண்ணி வர்றதுக்கு வழி பண்ணணும். 2019ஆம் ஆண்டு ஊராட்சி நிர்வாகம் சார்பில் இங்கு அமைக்கப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையத்தை இயக்கி கிராமத்திற்கு குடிநீர் விநியோகிக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆர்ஓ வாட்டர் 5 வருஷமாக வச்சு எந்த செயல்பாட்டுக்கும் வரல. டெய்லி வந்து 5 ரூபாய்க்கு காசை கொண்டாந்து போயிட்டுருக்கோம். இதனால் மக்கள் குடிநீர் வண்டியில் வர வண்டிகிட்ட வாங்கி குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இப்போ 1 வருஷத்துக்குள்ளே நெருக்கி ஒரு 5-6 பேர்கிட்ட கிட்னி பேரில் இழந்துட்டாங்க. அதனால தான் இந்த ஆர்ஓ வாட்டரை வைக்க சொன்னது, 5 ரூபா காயின் பூத்து இதை வைக்க சொன்னது. இதில் டேங்க் உள்ளே இருக்க 2 டேங்க் இருக்குது, அதை ஃபில்ட்ரு பண்ணுற எல்லாமே இருக்குது, கரண்ட் வசதி இருக்குது. ஆனால் எந்த நடைமுறையும் இன்னும் இல்லை. கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்தோம், எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஊராட்சி நிர்வாகம் சார்பில் அமைக்கப்பட்ட குடிநீர் நிலையத்திற்கு மாற்றாக ஆழ்துளை கிணறு அமைத்து தண்ணீர் விநியோகிக்க வேண்டும் என கிராம மக்கள் வலியுறுத்திய காரணத்தால் 10 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையம் இயக்கப்படாமல் விடப்பட்டதாக ஊராட்சி நிர்வாகம் விளக்கமளித்துள்ளது. அத்துடன் பொதுமக்களின் கோரிக்கை பரிசீலிக்கப்படும் எனவும் ஊராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சன் செய்திகளுக்காக புதுக்கோட்டை செய்தியாளர் முகமது ஷேக் அப்துல்லா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.